ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் ஜிபிபிஜேபி பேருக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் கரண்ட்டாக. இப்போ ஏஷியன் செக்ஷன் வேறு ஓப்பனில் தான் இருக்குது. மணி 7:30 தான் ஆகுது, 7:35 தான் ஆகுது. நமக்கு வந்து 8:30 வரையுமே நமக்கு என்ன பண்ணணும்னா ஏஷியன் மார்க்கெட் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் நமக்கு என்ட்ரி கொடுத்தா மட்டும் இந்த என்ட்ரிஸ் வந்து எடுக்கலாம், இல்லைனா வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் ஓப்பன் வரையும் வெயிட் பண்ணணும் இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட்டுக்காக. இப்போதைக்கு என்னோடய செட்டப் இதுதான். இதை வச்சு தான் நான் வந்து என்ட்ரிஸ் எடுக்க போகிறேன். வீடியோக்காக நான் அனலைஸ் பண்ணல. நான் எடுக்க போகிற செட்டப் ஓகேங்களா. எனக்கு என்ட்ரி கொடுத்தா எடுப்பேன், இல்லைனா எடுக்க மாட்டேன். ஆனால் என்னோடய செட்டப் தான் அது. இப்போ கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் வந்து 2018 900 அந்த ரேஞ்சில் சப்போர்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு. அடுத்து அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேக் போயிட்டு இங்கே பார்க்கலாம், இந்த இடத்துல இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் போய் பார்த்தா இந்த இடத்துல இருக்கும். நமக்கு வந்து மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா, அதான் வந்து ஒரு ப்ராப்பரான வே. இப்போ கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்க மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸை வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இந்த இடத்துல ஃபுல்லாமே பார்த்தோம்னா பிக்கு வந்து அந்த லைனில் போய்ட்டு டச் ஆகி ரிஜெக்ட் ஆகிருக்கும். இப்போ கரண்ட்டாக இந்த இடத்துல கூட நமக்கு என்ன பண்ணியிருக்கு, நம்ம ட்ராப் பண்ணியிருந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. பார்த்தாவே நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஃபார்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் ஆகும், அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகும். ஓகேங்களா, நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்கலாம். அதுக்குன்னு ப்ராப்பரான வே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பை என்ட்ரி போகிறீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான வே இருக்குது. செல் என்ட்ரி போகிறீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான வே இருக்குது. என்றைக்குமே பிரேக் அவுட் கேண்டில் ஆர் ரிஜெக்ஷன் கேண்டிலில் போய்ட்டு என்ட்ரிஸ் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கேண்டில் தான் நம்ம கன்ஃபர்மேஷனாக வச்சு நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு கேண்டில் வந்து இந்த இப்போ ரெட் கலர் கேண்டில் வருதுங்களா, இந்த ரெட் கலர் கேண்டில் இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும், பிரேக் அவுட் கேண்டிலாக மாறிடும். ஓகேங்களா, இது வந்து பிரேக் அவுட் கேண்டிலாக ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட ஹையை வந்து கட் பண்ணுது, பிரேக் அவுட் கேண்டிலோட ஹையை வந்து கட் பண்ணுது அப்படின்னா பை என்ட்ரி போகணும். சப்போஸ் இல்லை நம்ம செல் என்ட்ரி தான் போகணும், மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ரிஜெக்ஷன் கேண்டில், அந்த ரிஜெக்ஷன் கேண்டில் என்ன பண்ணணும், இப்போ இந்த இடத்துல ரெட் கலர் கேண்டில்ங்களா, இப்போ ரிஜெக்ஷன் ஆகுங்களா, இந்த ரிஜெக்ஷன் கேண்டிலை விட்டுட்டு நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும். இப்போ செல் என்ட்ரி போகிறோன்னா இந்த ரிஜெக்ஷன் கேண்டிலோட லோவாக நெக்ஸ்ட் கேண்டில் இன்னொரு கேண்டில் வந்து ஃபார்மேஷன் ஆகி அதை கட் பண்ணணும். அப்போ தான் செல் என்ட்ரி போகணும். இப்போ ரிஜெக்ஷன் கேண்டிலுக்கு இப்போ செல் என்ட்ரி ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அதில் வந்து ரிஜெக்ஷன் கேண்டில் விட்டுறணும், நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரிஸ் இருக்கணும். இப்போ பை என்ட்ரி போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணால் பிரேக் அவுட் கேண்டில் விட்டுட்டு நெக்ஸ்ட் கேண்டில் போய்ட்டு என்ட்ரிஸ் இருக்கணும். இதுதான் ப்ராப்பரான வே. ஓகேவா, நமக்கான டார்கெட்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிளியராக இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் இந்த இடத்துல இருக்க மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம 4 ஹவர்லேயும் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். 4 ஹவரில் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் இது. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ரேஞ்சஸ் நமக்கு வந்து எதனா ஒரு டார்கெட் அடிச்சுனாவே போதும் நமக்கு. ஓகேலாம், மினிமம் டார்கெட் வந்து புக் பண்ணுறது சேஃபு. மினிமம் ஒரு 20-30 பிப் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. பட் இருந்தாலும் ஓவரால் ட்ரெண்டை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். இந்த சைடு தான் போகுது மார்க்கெட் அப்படின்ற ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ டவுன் சைடும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 2 லெவலாக மார்க் பண்ணியிருக்கோம். 2013 ஒன்று, அப்புறம் 2005 206 அந்த ரேஞ்சஸ்லேயே ஒரு டார்கெட் மார்க் பண்ணியிருக்கோம். மினிமம் ஒரு 20-30 பிப்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது சேஃப்டி. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜிபிஜேபி பார்த்துருவோம். ஜிபிஜேபியில் இப்போதைக்கு நம்ம ட்ராப் பண்ணிக்கிற செட்டப் இதுதான். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, க்ரீன் கலர் கேண்டில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரெட் கலர் கேண்டில். அப்போ ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபாலோ பண்ணி ஒரு ரெட் கலர் கேண்டில் வருதுனால அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நமக்கு வந்து மீனிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். பின்னாடி நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் நம்மளால் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸை பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னு நம்ம வந்து சார்ட் டைப்பு இப்போ கேண்டில் வச்சு பார்க்க தெரியல, கரெக்டான ரிஜெக்ஷனை பார்க்க முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா லைன் சார்ட்டில் கூட போயிட்டு நம்ம அந்த ரிஜெக்ஷன்ஸை வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ரிவர்சல் கொடுத்துருக்கு, இங்கேருந்து க்ளீன் ரேஞ்ச் இருக்குது, அடுத்து இந்த இடத்துல ஒரு ரிவர்சல். ஸோ இதை வந்து நம்ம வந்து லைன் சார்ட்டில் மாற்றி நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ திரும்ப நம்ம வந்து கேண்டிலுக்கே போயிடுவோம். கேண்டிலுக்கே போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியும். இப்போ வந்து இந்த 2 செட்டப்புமே எந்த டைம் ஃப்ரேம் எடுக்கலாம்னா 30 மினிட்ஸ் அண்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதான் செட்டப். இப்போ 8:30 வரையும் கொடுத்தா எடுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். என்னோடய செட்டப் அதான். நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லை ரிஜெக்ட் ஆகுதா என்னன்னு பார்த்துட்டு மார்க்கெட்டில் வால்யூம் இருக்கான்னு பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் என்ட்ரிஸை வந்து ப்ளேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.